ரீசெண்டா இந்த குட்டி மங்கி வைரல் ஆயிட்டு இருக்கு. பட் இதோட ஸ்டோரி கேட்டீங்கன்னா எல்லாரும் எமோஷனல் ஆயிடுவீங்க. ஜப்பான் ஜூல இருக்கிற இந்த குட்டி மங்கியோட பேர் வந்து தான் பஞ்ச். இது வந்து ரீசெண்டா வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த குட்டி மங்கி ஒரு ஜாலியான டைப். வர கேரக்டர்ஸ் கூட விளையாடிக்கிட்டு டீஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஜாலியா இருக்கும். இந்த மங்கியை பார்க்க வர விசிட்டர்ஸ் வந்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு மீம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல சில பேர் என்ன நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, இந்த மங்கி கையில எப்பவுமே வந்து ஒரு ஓராங்குட்டான் டாயை வச்சு தான் சுத்திட்டு இருந்துச்சு. ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த பஞ்ச் மங்கி சின்ன வயசுல இருந்து கையில வளர்த்த மங்கி. இந்த குட்டி பஞ்சோட பேரண்ட்ஸ் எதர் இறந்திருக்காங்க இல்ல அபேண்டன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த ஜூ கீப்பர்ஸ் கொடுத்த டாய் வந்து இந்த பஞ்ச் மங்கிக்கு ஒரு கம்ஃபர்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த குட்டி மங்கி பஞ்சை அங்க இருக்கிற மத்த குரங்குங்க வந்து அபேண்டன் பண்ணிருக்காங்க. தள்ளி விடுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த பஞ்ச் மங்கிக்கு கூட இருக்கிற அந்த டாய் வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா மாறிடுச்சு. அவனுக்கு அங்க மத்த மங்கிஸ் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. சம்டைம்ஸ் அவன் என்ன பண்ணுவானா, அந்த டாய் மங்கி கூட தான் வந்து விளையாடிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதை பார்க்கும்போதே ரொம்ப எமோஷனலா இருக்கும். நம்ம லைஃப் கூட இப்படிதாங்க, வெளியில சிரிச்சு பேசிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்போம். பட் உள்ளதான் பேட்டில் பண்ணிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்போம். சோ நெவர் ஜட்ஜ் சம்ஒன்ஸ் பிஹேவியர் ஃப்ரம் அவுட் சைட். எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேணும். அது ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு மெமரியா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயமா இருக்கலாம். கைண்ட்னஸ் ஸ்மாலா இருந்தாலும் அதோட இம்பாக்ட் பெருசு. சோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு டச் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ ஹுசைன் சேஸ் ஃபார் ரிலேட்டபிள் அண்ட் எமோஷனல் ஸ்டோரிஸ். பை பை.